ஹலோ காய்ஸ், வெல்கம் டு தகவல் களஞ்சியம். இந்த வீடியோவில் நம்ம இப்போ நீதிகதிகள் செக்மெண்ட் தான் பார்க்க போகிறோம். ஸோ என்ன சொல்லிட்டு பார்ப்போம். திஸ் வீடியோ இஸ் ஸ்பான்சர்ட் பை பேமோட் அப்ளிகேஷன். பேமோட் அப்ளிகேஷனில் கிராசரி ஐட்டம்ஸ், ஸ்டேஷனரி ஐட்டம்ஸ், மென்ஸ் அண்ட் உமன்ஸ் அக்சசரிஸ், டெய்லி நீட்ஸ் போன்ற எண்ணற்ற பொருட்கள் அடங்கியுள்ளது. உங்களுக்கு தேவையான பொருட்களை குறைவான விலையில் எங்கு வாங்கிக் கொள்ள முடியும். இந்த அப்ளிகேஷனுடைய லிங்க் டிஸ்கிரிப்ஷனில் கொடுத்துருக்கேன். டவுன்லோட் பண்ணி பயனடைய காய்ஸ். இப்போ வீடியோக்குள்ளே போயிடலாம். ஒருவர் ஒரு ஊருக்கு வந்து தங்கியிருந்தார். மக்கள் கூட்டம் கூட்டமாக வந்திருந்து அவரை வணங்கி வழிபட்டு அவரின் வழிகாட்டுதலால் வார்த்தைகளால் நிறைவடைந்தனர். ஆனால் ஒரு மனிதனுக்கு மட்டும் அந்த துறவியின் புகழ் வெறுப்பை தந்தது. அவரை மட்டம் தட்டி ஏளனப்படுத்த வேண்டும் என எண்ணியபடி தன்னுடைய உள்ளங்கையில் ஒரு பட்டாம்பூச்சியை வைத்து ஒலித்தபடி தன் கைகளை முதுகுக்கு பின்புறம் மறைத்து கொண்டு துறவியின் முன் சென்று நின்றான். ஐயா, உம்மை ஞானி என்கிறார்கள். என் கையில் உள்ள பூச்சி உயிருடன் இருக்கிறதா அல்லது செத்துவிட்டதா என்பதை கண்டறிந்து சொல்லுங்கள் பார்க்கலாம் என்று அவரிடம் சவால் விட்டான். பூச்சி செத்துவிட்டதாக சொன்னால் அதை உயிருடன் காண்பிக்கவும், பூச்சி உயிருடன் உள்ளதாக சொன்னால் அதை உள்ளங்கையிலேயே நசுக்கி சாகடிக்கவும் அந்த மனிதன் எண்ணி உள்ளதை துறவி புரிந்து கொண்டார். அந்த பூச்சி உயிருடன் இருப்பதும் இறந்து போவதும் உன் கையில்தான் இருக்கிறது என்று சாதுரியமாக மறுமொழி கூறினார். இந்த பதிலை எதிர்பாராத அந்த மனிதன் தடுமாறி போனான். அவனால் அடுத்து ஏதும் பேச இயலாத நிலை ஏற்பட்டதால் வெட்கி தலை குனிந்து தோல்வியை தழுவினான். அந்த துறவி போல நாமும் பல நேரங்களில் சூழ்நிலை கைதிகளாக தடுமாறும் நிலை ஏற்பட்டாலும் அவற்றை சாதுரியமாக சமாளித்து சரிவுகளை சரி செய்து கொள்ள வேண்டும். அப்பொழுதுதான் நம்முடைய வாழ்க்கைக்கு நாம் சொந்தக்காரர்களாக இருக்க முடியும். மாறாக ஏளனங்களை கண்டு கலங்கி அஞ்சி நின்றால் சூழ்நிலைகளின் வெற்றியில் நாம் தோல்வியடைந்ததாக பொருளாகும். இந்த நீதிக்கதை இருந்து நீங்கள் புரிஞ்சுக்கிட்டது சூழ்நிலைக்கு ஏற்ற மாதிரி நாமும் செயல்படணும்னு சொல்லிட்டு. ஓகே காய்ஸ், இதுபோல் நல்ல கதையோட நான் உங்களை சந்திக்கிறேன். நீங்கள் தகவல் களஞ்சியம் சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு கீழே உள்ள பெல் ஐக்கானை தட்டி விட்டுருங்க. பாய் காய்ஸ்.